ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் ஐஃபோனோட பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் 16 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோன் தான் பார்த்தீங்கன்னாக்கா 16. ஸோ இந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து நம்ம சீரிஸ்னாவே ஒரு காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோனாக சொல்லணும். ஸோ 15 விட 16 நல்ல அப்கிரேடானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்சது டிசைன். ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 15 மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூட் பட்டனை எடுத்துகிட்டு 15 சீரிஸ் வரைக்கும் இருந்த மியூட் பட்டனை எடுத்துகிட்டு இப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க கேமராஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து எனக்கு எப்போயுமே ஆப்பிளோட ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா டிஸ்பிளே ஆப்பிள் வந்து எப்போயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன தான் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்ட்ஸ் அந்த மாதிரி ஆம்லோட் அது மாதிரி கொடுக்கலனாலும் இவங்களுடைய அந்த லிக்விட் டிஸ்பிளே வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 90 ஹெர்ட்ஸ் கிடையாது. ஆனால் இவங்க அட்லீஸ்ட் அந்த 80,000க்கு ஒரு 90 ஹெர்ட்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும். இப்போல்லாம் 20,000க்கே 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 90 ஹெர்ட்ஸ். ஆனால் ஆப்பிள் வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து எப்பயுமே கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே சூப்பர். அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்ச் இல்லாமல் வேறு லெவலில். ஸோ கைஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமராஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணல. பட் ஆனால் 16ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48 மெகா பிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கேமரா வந்து அல்ட்ரா வைட் வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட்ஸ் பண்ணுறதப்ப ஆப்பிள் எப்பவுமே பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் செகண்டரி கேமரா வந்து ஒன்று வந்து மேக்ரோஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணாமல் எப்பயுமே அல்ட்ரா வைட் கொடுத்துறாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்னே சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 48 மெகா பிக்சல் மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4Kல சினிமாட்டிக் மோட்ல வீடியோ எடுக்க முடியும் டால்பி விஷனோட. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா வந்து 12 மெகா பிக்சல். சோ அது வந்து உங்களோட டே டு டே லைஃப்க்கு உங்களோட சோஷியல் மீடியாஸ்ல போட்டோஸ் அப்லோட் பண்றதோ இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கோ கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஏன்னா இதுலயும் உங்களால 4Kல வீடியோ எடுக்க முடியும். சோ ஆப்பிள் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷன் வீடியோலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதுவும் இந்த போன்ல இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னே சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து முக்கியமா நோட் பண்ணேன்னா இது வரைக்கும் வந்த சீரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்கிற 16 சீரீஸ்ல தனியாவே டிஃபால்ட்டாவே பார்த்தீங்கன்னாக்கா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமராஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பட்டன்ஸே இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். புது ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரும்போது புது ஆப்ஷனை கொடுக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கேமராஸை பத்தி? இதுக்கான ஐபோன் 16 சீரீஸ்க்கான கேமரா ரிவ்யூ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கு நாங்கள் எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம போகும்போது ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள் போனுக்குன்றது கிடையாது, எல்லா போனுக்குமே நம்ம மெயினா பார்ப்போம். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இருந்தாதான் போன் வந்து வேற லெவல் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணி அடிச்சு நாக் அவுட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து 16ல வந்து A18 சிப் கொடுத்துருக்காங்க வித் 3. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் வந்து GPU பார்த்தீங்கன்னாக்கா 5 நானோமீட்டர் GPUல வந்து ரன் ஆகுது. ஸோ இட் கம்ஸ் வித் 8GB RAM 128GB பேஸ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் வந்து மேக்ஸிமம் ரேமுக்கு வந்து அவ்வளோவா ப்ரெஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இந்த 8GB RAM கொடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னே சொல்லுவேன். ஸோ 128GB வேரியன்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா 256 ஆச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம் பேசிக் வேரியன்ட். ஏன்னா எக்ஸ்பெண்டபிள் கிடையாது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த ப்ராசஸர் மூலியமா அவங்களால ஹெவி கேம்ஸ் பிளே பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சிப்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த ப்ராசஸர் மூலிமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராசஸருக்கு முக்கியமாக இந்த ப்ராசஸர் மூலிமா ஹெவி கேம்ஸையும் ப்ளே பண்ண முடியும், அந்த அளவுக்கு இல்லை கேப்பபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ கண்டிப்பா கைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கோ ஆன் டு திஸ் ஒப்பீனியன். அதுக்கு முன்னாடி பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3561 சம்திங் கொடுத்து ஆக்சுவல் கரெக்டாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது 3561 mAh பேட்டரி இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனால் அதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வாட். ஸோ 25 வாட் வரைக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் ஆப்பிள்ஸாக கொடுக்குறாங்க. சார்ஜர் பாக்ஸ் கொடுக்கறதுல தனியாக தான் வாங்கணும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஃபர் பண்ணுங்க. ஸோ டைப் சி கேபிளோட வருது, நீங்கள் ஒயர் சார்ஜர் ப்ரெஃபர் பண்ணுங்களா இல்லை ஒயர்லெஸ் ப்ரெஃபர் பண்ணுங்களான்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒப்பீனியன் வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஃபோன் கைஸ்? நீங்கள் 16 வாங்குவீங்களா இல்லை 15 வாங்குவீங்களா? அதை நீங்க சொல்லணும். ஏன்னா 79 கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் போனு இந்த பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்ல போயிட்டு இருக்கு. அதுல 90,000 ரூபாய்க்கு 15 ப்ரோ, ஓகேங்களா, ப்ரோவே கிடைக்குது. இதுலயும் ஆப்பிளோட ஏஐ இன்டெலிஜென்ஸ் வந்து அப்டேட் மூலியமா தான் விட்டுறன்னு சொல்லியிருக்காங்க. 15 ப்ரோலயும் ஏஐ இன்டெலிஜென்ஸ் கிடையாது.
ஓகேங்களா? ஆனா அதுலயும் அப்டேட்ஸ்ல வந்துரும். மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ இன்னும் ஐஃபோன் சீரிஸ் மட்டும் இல்லை, நிறைய ஃபோன்ஸ் பற்றி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.